சில பேர் இஸ்லாத்திலிருந்து தவிர்த்திருந்தார்கள். எப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு 3 பிரிவாக பிரிந்தார்கள். ஒரு கூட்டம் ஜகாத்தை மறுத்தது, இதற்கு பிறகு நாங்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம். இரண்டாவது கூட்டம் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் இருப்பதுதான் இஸ்லாம், அதற்கு பிறகு இஸ்லாம் கிடையாது அப்படின்னு இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாயிட்டாங்க. மூணாவது கூட்டம் சஹாபாக்கள் அதே ஜமாஅத்தோடு அதே கொள்கையில் ரசூலுல்லாஹை பின்பற்றி இருந்தார்கள். அந்த ஜமாஅத் தான், அதுதான் ஜமாஅத், அதுதான் சஹாபாக்களுடைய கொள்கை. அப்ப இந்த மாதிரி பிரிவாக வரும்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரும்பொழுது ஒரு புது கூட்டம், ஒரு புது ஃபித்னா, ஒரு புது குழப்பம் உருவாகிறது. ஹவாரிஜ் குழப்பம். ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய முதலாவது கூட்டம், முதலாவது ஃபித்னா, இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய முதலாவது பிரிவினை என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்கும் என்று. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்திலே இந்த ஹவாரிஜுடைய கூட்டமும் ஷியாக்களுடைய கூட்டமும் அதிகமாக வளர்ந்தது. அதற்கு பிறகு அந்த கூட்டம் வளர்ந்த பிறகு அந்த கூட்டத்திலிருந்து அவர்கள் இல்லை, சஹாபாக்கள் அந்த கூட்டத்திலிருந்து இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பின்பற்றி ஒரே ஜமாஅத்தோடு ஒரே கூட்டத்தில் அவர்களை பின்பற்றி இருந்தார்கள். அதிலிருந்து பிரியக்கூடிய ஹவாரிஜ்கள் யாரு? அவர்கள் ஹவாரிஜ்கள் யார் என்று சொன்னால், செய்யக்கூடிய பாவங்களை இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது, வேற யாரும் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில சட்டங்களை அவர்கள் கடுமையாக்கினார்கள். ஹவாரிஜ் கூட்டம் அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக அவர்கள் எதிராக ஒரு புதிய கூட்டத்தை ஆரம்பித்தார்கள், ஹவாரிஜ் கூட்டம். அவர் சஹாபாக்களுடைய கூட்டத்திலிருந்து வெளியேறி ஒரு புது கூட்டம். அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு புது கூட்டம், ஷியா அலி என்று சொல்லக்கூடிய ஷியா. அந்த ஷியா என்ன செய்யறது? அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சார்பாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய ஷியா என்று சொன்னால் ஒரு கூட்டம். அதுக்கு பேர், அது அர்த்தமே கூட்டம் தான். ஷியா அலி, ஷியா அலியுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் வந்தது. அப்ப அந்த கூட்டம் என்ன செய்யும்? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசி, அவர்கள் சார்பாக பேசி, இன்னும் அந்த காலத்திலே அவர்களை இறைவனுக்கு சமமாகி விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் இறைவன், அல்லாஹ் அவர்களுக்கு சமமானவர்கள். நஅூதுபில்லாஹ். அப்ப அந்த மாதிரி குழப்பங்கள், அந்த மாதிரி தவறான கொள்கைகள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டம். எப்போது? ரசூலுல்லாஹ் மரணித்த 30 வருஷம் கழித்து 40வது ஹிஜ்ரி இந்த மாதிரி குழப்பங்கள் வருது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய